பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் மல்லிகா தைனஸ் மற்றும் குடும்பத்தினர். தைனஸ் பூனே 9ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பேரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ஆகிய இன்று நமது தாயாம் திரு அவை ஆயரும் புனிதரும் ஆகிய புனித நிக்கோலஸ் அவர்களை நினைவு கூற நம்மை அன்போடு அழைக்கின்றது. இன்று பலராலும் அதிகமாக விரும்புகின்ற கிறிஸ்மஸ் தாத்தா என்கின்ற ஒரு உருவகத்தை உருவாக்கியவர், மரபை ஏற்படுத்தியவர் புனிதரான புனித நிக்கோலஸ் ஆவார். அன்புக்குரியவர்களே, 333ஆம் ஆண்டு தற்போதைய துருக்கி என்கின்ற நாட்டிலே பிறந்து செல்வ செழிப்பான குடும்பத்திலே வாழ்ந்தவர்தான் புனித நிக்கோலஸ். தன்னுடைய இளம் வயது முதலே கடவுள் என்னை அழைத்திருக்கின்றார், நான் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருப்பாராம் புனித நிக்கோலஸ் அவர்கள். அது மட்டுமல்ல, இல்லாதவர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவிட வேண்டும் என்கின்ற மனநிலை கொண்டவர்களாக நாம் பார்க்கின்றோம் இன்றைய புனிதர் புனித நிக்கோலஸ் அவர்கள். இதற்கு ஒரு மிக முக்கிய சான்றாக அவர் வாழ்ந்த பகுதியிலே ஒரு முதியவர் 3 பெண்களை 3 மகள்களை கொண்டு அவர் வாழ்கின்றார். அவ்வாறு வாழ்கின்ற பொழுது அந்த 3 பேருக்கும் திருமணம் செய்து வைத்தாக வேண்டும். அதற்கு தான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தன்னுடைய 3 மகள்களையும் அவர் விபச்சாரத்திலே ஈடுபடுத்த அவர் யோசிக்கின்றார். இதனை அறிந்த புனித நிக்கோலஸ் அவர்களுக்கு அவருடைய இல்லத்திலே 3 மூட்டைகள் நிறைந்த தங்க ஞானங்களை அவர்களுக்கு பரிசாக அவர்களுக்கு தெரியாமல் அதனை அளிக்கின்றார். இதனால் அந்த பெரியவர் தன்னுடைய 3 மகள்களையும் விபச்சாரத்திலே ஈடுபடுத்தாமல் அவர்களை நல்ல முறையிலே அவர்களை திருமணத்திற்காக தயாரிக்கின்றார். இப்படி ஒரு நல்ல ஒரு காரியங்கள் செய்வதற்கு இவர் உறுதுணையாக இருப்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு புனிதரை கொண்டாடுகின்ற இன்றைய தினத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கிய பாடம், திருவருகை காலத்திலே கிறிஸ்து பிறப்புக்காக நாம் நம்மையே தயாரித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தேவையில் இருப்போருக்கு நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான். பல நேரங்களிலே நாம் தேவைகளை அறிந்தவர்களாக இருந்தாலும் சுயநலமிக்க மனிதர்களாக நாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்த தருணங்களுக்காக இத்திருப்பலியிலே நாம் மறந்தி மன்னிப்பு வேண்டுவோம். தாவீது மகனே என் இயேசு ராஜா, இன்மேல் மனமிரங்கும். தாவீது மகனே என் இயேசு ராஜா, இன்மேல் மனமிரங்கும். பாவங்கள் புரிந்தே பரிதவிக்கின்றேன், பரமனையும் பிழை பொறுத்தருளும்.
தாவீது மகனே என் இயேசு ராஜா இன்மேல் மனமிரங்கும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தை தாழ் பணிந்து வேண்டுகின்றோம். ஆயரான புனித நிக்கோலசுடைய பரிந்துரையின் உதவியால் நாங்கள் இடர்கள் அனைத்திலிருந்தும் பாதுகாக்க பெற்று மீட்பின் பாதையில் விரைந்து செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 29, இறை வார்த்தைகள் 17 முதல் 24 முடிய. இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது: இன்னும் சிறிது காலத்தில் லெபனோன் வளமிகு தோட்டமாக மாறும் என்றோ, வளமிகு நிலம் காடாக ஆகிவிடுமென்றோ. அந்நாளில் காது கேளாதோர் ஏட்டுச் சுருளின் வார்த்தைகளை கேட்பர். பார்வையற்றோரின் கண்கள் காரிருளில் இருந்தும் மையிருளில் இருந்தும் விடுதலையாகி பார்வை பெறும். ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் அவரில் மகிழ்ச்சி பெறுவர். மானிடரில் வறியவர் இஸ்ராயேலின் தூயவரில் அகமகிழ்வர். கொடியோர் இல்லாதொழிவர், இகழ்வோர் இல்லாமல் போவர். தீமையில் நாட்டம் கொள்வோர் அழிந்து போவர். அவர்கள் ஒருவர் மேல் பொய் குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவோரை இடர செய்கின்றனர். பொய் புனைந்து நேர்மையாளரின் வழக்கை புரட்டுகின்றனர். ஆதலால் ஆபிரகாமை மீட்ட ஆண்டவர் யாக்கோபு வீட்டாரை பற்றி கூறுவது: இனி யாக்கோபு மானக்கேடு அடைவதில்லை, அவன் முகம் இனி வெளிரி போவதும் இல்லை. அவன் பிள்ளைகள் என் பெயரை தூயதென போற்றுவர். நான் செய்யவிருக்கும் என் கை வேலைப்பாடுகளை காணும் போது யாக்கோபின் தூயவரை தூயவராக போற்றுவர். இஸ்ராயேலின் கடவுளின் முன் அஞ்சி நிற்பர். தவறிழைக்கும் சிந்தை கொண்டோர் உணர்வடைவர். முறுமுறுப்போர் அறிவுரையை ஏற்றுக்கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதோ நம் ஆண்டவர் வல்லமையுடன் வருவார். தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 27 முதல் 31 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபோது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என்று நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் ஐயா என்றார்கள். பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்களின் கண்கள் திறந்தன. இயேசு அவர்களை நோக்கி, யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார். ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய திருவருகை கால சிந்தனை நமக்கு அழைப்பு விடுவிப்பது என்னவென்றால், பார்வையற்றவர் பார்வை பெறுவர் என்பதை தான் இன்றைய நாளின் திருவழிபாட்டு வாசங்கள் நமக்கு தருகின்ற மைய செய்தி. ஒருவர் கண் பார்வை இருப்பதனால் மட்டும் அவர் பார்வை பெற்றுவிட முடியாது. மாறாக அவர்கள் அகப்பார்வை கொண்டவர்களாக இருக்கிறார்களா என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய முதலாவது வாசகத்திற்குள் நாம் அதை தான் பார்க்கின்றோம். அதாவது, மை இருளிலிருந்தும் கார் இருளிலிருந்தும் நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் என்று சொல்லுகின்ற வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் பார்க்கின்றோம், ஆண்டவரை நாங்கள் பார்வை பெற விரும்புகின்றோம் என்று சொல்லும் பொழுது இயேசு கேட்கின்றார், என்னால் நிகழும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஆம் ஆண்டவரை, உம்மால் நிகழும் என்று நம்புகிறோம் என்று சொல்கின்ற பொழுது உடனடியாக இயேசு சொல்கிறார், உங்களுடைய நம்பிக்கை உங்களை நலமாக்கிற்று. நீங்கள் விவிலியத்திலே பார்த்தீர்கள் என்றால் பல இடங்களிலே இயேசு சொல்லக்கூடிய ஒன்று, உங்களுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, இப்போ என்று சொல்லுவார். அவர்கள் நலம் பெற்று போவார்கள். அன்புக்குரியவர்களை, நாம் பார்வை கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் பார்வை கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமது உடலுக்கு கண் தான் விளக்கு. நம்முடைய உடலுக்கு கண் தான் விளக்கு. அந்த கண் நலமாக இருந்தால் உடல் முழுவதும் நலமாக இருக்கும் என்று நான் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். எனவே கண் மிக மிக முக்கியம், பார்வை மிக மிக முக்கியம். காரணம், நாம் பார்க்கின்ற பார்வையின் வழியாக தான் பல காரியங்களை நாம் உள்வாங்கி கொள்கின்றோம். அது எந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், தவறுகளாக இருக்கட்டும், நல்லதாக இருக்கட்டும், நாம் பார்க்கின்ற பார்வையின் வழியாக தான் அதை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இந்த உலகத்திலே முதலாக படைத்ததும் கடவுள் ஒளியை படைக்கின்றார். தொடக்க நூல் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், கடவுள் அனைத்தையும் நல்லதென கண்டார் என்றும் நாம் அதே தொடக்க நூலிலே நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் எப்படி பார்க்கின்றோம் ரொம்ப முக்கியமானது. நாம் எப்படி நம்மை சுற்றி இருப்பவற்றை நாம் பார்க்கின்றோம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைய வாசங்களும் நமக்கு அதை தான் அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. பல நேரங்களிலே நாம் தவறானவற்றை தான் பார்க்கின்றோம். தவறான கண்ணோட்டத்தோடு தான் நாம் எதையாவது அணுகுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை நாம் தவிர்த்து விட வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு
கூறுவதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரு சில நிமிடங்கள் நாம் நம்மையே சுய ஆய்வு செய்து பார்ப்போம். அறிவியல் பூர்வமாக ஒரு தரவுகள் கூறுகின்றன, 7 மணி நேரத்திற்கு மேல் நாம் நம்முடைய அலைபேசி செயல்திறன்களை பார்ப்பதனால் நம்முடைய கண் பார்வை கெடுகின்றது, நம்முடைய மூளையுடைய செயல்திறன் மாறுகின்றது என்று ஒரு வகையான தகவல் அறிக்கை நமக்கு தருவதை நாம் பார்க்கின்றோம். அதாவது ஆங்கிலத்திலே ஸ்கிரீனிங் டைம் என்று சொல்வார்கள். நாம் அதிகப்படியாக நாம் அலைத்திறன் பேசிகளை தான் நான் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அலைத்திறன் பேசிகளை நாம் தவிர்த்து நாம் நம்மை சுற்றி நடக்கின்றவற்றை நாம் உற்று நோக்க வேண்டும். நம்மை சுற்றிலும் எப்படிப்பட்ட மக்கள், பல்வேறு மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும். அவ்வாறு நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய பதிலுரை பாடலிலே பல்லவிலே நாம் அருமையாக வாசிக்கிட்டோம், ஆண்டவரே என் ஒளி என் மீட்பு என்று. எனவே அத்தகைய மனநிலை கொண்டவர்களாக நாமும் ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு என்கின்ற மனநிலை கொண்டவர்களாக வாழ்வோம். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் எப்படிப்பட்ட பார்வையை கொண்டிருக்கின்றோம் என்பது மிக முக்கியமானது. எனவே இந்த நேரத்திலே நாம் கடவுளிடத்திலே கேட்க வேண்டியது, கடவுளை எவ்வாறு தாவீதின் மகனே எனக்கு மனமிரங்கும் என்று அந்த பார்வையற்ற இருவர் உம்மிடத்தில் கேட்டாரோ அதே போன்று எங்களுக்கும் தெளிந்த ஒரு பார்வையை தாரும் என்று இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். கண்டிப்பாக ஆண்டவரே நம் மீட்பு, ஆண்டவரே நம் ஒளியாக இருப்பார். ஆமென். எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக இந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் இந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், இந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் இந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், இந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், இந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், புகழ் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித நிக்கோலோஸின் விழாவில் புனித பீடத்தின் முன் நாங்கள் கொண்டு வந்துள்ள பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுவதன் வழியாக அவை உமது பெயருக்கு மேன்மை அளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவுடன் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புவோம். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதரும் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர்,
விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடேவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மேய்ப்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்த ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீர் நம்பினால் நீர் பார்வை பெறுவாய், உமது நம்பிக்கையால் நீ பார்வை பெறு என்று சொன்ன அதே ஆண்டவர் நம்ம ஒருவரையும் தெளிந்த பார்வை கொண்டு பார்ப்பதற்காக நம்மை அன்போடு அழைக்கின்றார். இவரது அழைப்பை ஏற்று இவரே நம் ஒளி, நம் மீட்பு என்று இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித நிக்கோலோசின் எடுத்துக்காட்டை பின்பற்றி அவர் நம்பியதை நாங்கள் அறிக்கையிட முயற்சிக்கவும் அவர் கற்றுக் கொடுத்ததை பின்பற்றவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவையே ஒளியாக கொண்டு வாழ்ந்திட சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: மல்லிகா தைனஸ் மற்றும் குடும்பத்தினர். தைனஸ் பூனே 9ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி.